hello, vanakkam and welcome back to Bagi's kitchen Mormilagai. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி. நமக்கு எல்லாம் பிடிச்ச டீ கடையில கிடைக்கிற ஒரு போண்டா. அது எப்படி பண்ணலாம், அதுக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ட் தேவைன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இந்த போண்டா. கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. வெளியில நல்ல கிறிஸ்பாவும் உள்ளுக்குள்ள நல்ல சாஃப்டாவும் இருக்கக்கூடிய இந்த போண்டாவை எப்படி பண்ணலாம், இதுக்கு என்னெல்லாம் இன்கிரிடியன்ட்ஸ் தேவை அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம பண்ண போகிற கீரை போண்டாக்கு கீரை இந்த முட்டைக்கோஸ் போண்டா டீ கடையிலலாம் கிடைக்கும்ல அந்த மாதிரி போண்டா. இது ஒரு கை அளவுக்கு கீரை பாலக்கீரை எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் பருப்பு கீரை தண்டு கீரை என்ன கீரை வேணாலும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரு கை அளவுக்கு நான் முட்டைக்கோஸ் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நீல வாக்கில் தான் எல்லாமே கட் பண்ணிக்கணும். ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணுது. 2 பச்சை மிளகா சேர்க்குறது இதுக்கு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பச்சை மிளகா போடுறதுனால காரம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரப்பொடி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு உப்பு, 1 சிட்டிகை அளவுக்கு சோடா உப்பு போடுவோம். 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு தேவை. இது தவிர ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு தேவைப்படும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். நீங்கள் இதில் உங்களுக்கு வேணும்னா கேரட் சேர்த்துக்கலாம், துருவி கேரட் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். அதே மாதிரி பொடி பொடியாக துருவி உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் இந்த போண்டாக்கு. அது வெஜிடபிள் போண்டாவாயிடும். இப்போ ஃபஸ்ட்டு எல்லா காய்கறியும் சேர்த்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம் கீரை எல்லாத்துலேயுமே தண்ணி இருக்கும், அதோட எல்லா தண்ணியும் வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சோம்பு, காரம், உப்பு, சோடா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த உப்பு சேர்த்து நம்ம பிசைஞ்சோம் அப்படின்னா இந்த வெஜிடபிள்ஸில் இருக்கிற தண்ணி வெளியில் வரும். ஃபஸ்ட்டு நம்ம மாவு சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து பிசையணும். இந்த சோம்பு சேர்க்கறது ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நம்ம கடையிலலாம் சாப்பிட்றோம்ல அதே போண்டா மாதிரியே இருக்கும். ஒரு 2 நிமிஷம் நல்லா பிசைஞ்சிட்டு நான் மாவெல்லாம் சேர்த்துக்க போகிறேன். பிசைஞ்சிட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு அரிசி மாவு போட்டுக்கிறேன். 3/4 கப் அரிசி மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்க்க போகிறோம். இப்போது நான் 1/2 கடலை மாவும் சேர்த்துட்டேன். நம்ம இங்கே சூடு பண்ணிகிட்டு இருக்கோம்ல எண்ணெய், அதுலேருந்து கொஞ்சம் எடுத்து இதில் சேர்த்துக்கணும். அப்போ நமக்கு போண்டா சாஃப்டாகவும் வரும், நல்ல கிறிஸ்பாகவும் கிடைக்கும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்புறம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கீரை வெங்காயம் முட்டைக்கோஸ் அதோட தண்ணியிலே இந்த மாவு ரெண்டையும் கலந்துடணும். முதல்ல நிறைய தண்ணி விட்டு பிசைஞ்சிடாதீங்க. அப்புறம் உங்களுக்கு போண்டா மாதிரி போட வராது. இப்போ நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறேன். முதல்ல தண்ணி தெளித்து நான் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா ஒரு கையில் எனக்கு கேமரா இருக்கிறதுனால இந்த பதத்தில் பிசைஞ்சுக்கணும். இதுக்கு விட தண்ணியாக பிசைஞ்சிடாதீங்க. அப்புறம் நம்மளால் போண்டா போட முடியாது. இப்படி எடுத்து சும்மா ரொம்ப அழுத்தக்கூடாது. இப்படி ரஃப்பாக உருட்டி தான் போட போகிறோம். நம்ம எண்ணெய் காஞ்சிச்சான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், எண்ணெயில் போடுறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி எனக்கு தேவையான சைஸ்க்கு நான் உருட்டிக்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பெருசாகவும் உருட்டிக்கலாம். சும்மா ரொம்ப அழுத்தி உருட்டாதீங்க. எண்ணெயில் அப்படியே சேர்த்துருங்க. மறுபடியும் ஒன்று எடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக மட்டும் உருட்டிட்டு எண்ணெயில் சேர்த்துருங்க. நம்மளோட டீ கடையில் கிடைக்கிற மாதிரியே போண்டா கிடைக்கும். ரொம்ப அடுப்பை நீங்கள் பெருசாக வச்சுக்காதீங்க, சிம்மில் வச்சே போகிறீங்க. ஏன்னா அப்போ தான் உள்ளே உள் பக்கமும் வேகும், வெளியிலையும் நல்லா கிறிஸ்பாக கிடைக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கும். டீ டைமுக்கு ஏற்ற ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் இந்த மழை காலத்தில், குளிர் மழைக்கு. அதே மாதிரி நீங்கள் இதை ரசம் சாதத்தோட சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். சில பேர் கேட்கலாம், ஏன் சோடாப்பு சேர்த்திங்க அப்படின்னு. அது நமக்கு அந்த நெஞ்சடப்பாம் போண்டா மாதிரி இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் ஒரு சைடு ஃபுல்லாக கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை திருப்பி விடுங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம போட்டு. நான் மீடியம் லோவில் வச்சு தான் குக் பண்ணுறேன். ரொம்ப பெருசாக வச்சு குக் பண்ணிங்க அப்படின்னா வெளிப்பக்கம் சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும், உள்ளுக்குள்ளே வேகாது. இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு சைட் டிஷ்ஷாக தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும், கெச்சப் கூட சூப்பராக இருக்கும். ஒன்றுமே இல்லாமல் அப்படியேவும் சாப்பிட்லாம். இந்த முட்டைக்கோஸ் சேர்க்கறது இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ வெங்காயம் ஜாஸ்திங்கிறதுனால கடையிலலாம் முட்டைக்கோஸ் சேர்த்து தான் நமக்கு போண்டாவே தராங்க. வெங்காயத்துக்கு ஒரு நல்ல சப்ஸ்டியூட்டாக நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம்.
இது நல்ல ப்ரௌன் ஆகட்டும். மிதமான தீயில குக் பண்ணும்போது கொஞ்சம் டிலே ஆக தான் செய்யும். ஆனால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக முடியணும் அப்படிங்கிறதுக்காக ஹையில் வச்சிட்டிங்க அப்படின்னா வெளியில் மட்டும் ரோஸ்ட் ஆகிடும், உள்ளுக்குள்ளே நமக்கு வந்து மாவாகவே இருக்கும். ரொம்ப நல்ல ஒரு கலர் வர ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா. அப்பப்போ மட்டும் திருப்பி விட்டுக்கோங்க, எல்லா பக்கமும் ஈவனாக குக் ஆகிற அளவுக்கு. 2-3 மினிட்ஸில் இந்த போண்டா வந்து குக் ஆகிடும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தாச்சு. நம்மளோட போண்டா ரெடி ஆயாச்சு. இதை எண்ணெயிலேருந்து எடுத்துகிட்டு நான் அடுத்த பேட்ச் போட்டுக்க போகிறேன். நம்மளோட டேஸ்டியான எம்மியான டீ கடை ஸ்டைல் போண்டா ரெடி ஆயிடுச்சு. இதை மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஓப்பன் பண்ணி காட்டுறேன். வெளியில் நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். பார்த்தீங்கனாலே தெரியும். சுட 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 இந்த இந்த வெதருக்கு ஏற்ற நமக்கு டீ டைம் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியறதுக்காக. மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் டாட்டா, பாய் பாய்.